ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல டாப் கம்பெனிஸ் யூஸ் பண்ண சில தரமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக யாராவது பிஸ்னஸ் மேலே ஏதாவது கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய சில மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பின்னாடி இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் ஒரு குப்பைத்தொட்டி யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணாத முதற்கொண்டு டிவோர்ஸ் ஆகிற கப்பிள்ஸ்க்கு நடுவில் அவங்கள யூஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணதுலேருந்து, ஒரு வேலையை விட்டு வேலை இழந்து இருக்கக்கூடிய சிலரை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணதுலேருந்து ஒரு தரமான ஐடியாலஜி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டாக மேட் பண்ணியிருந்த அந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் வார் பற்றின வீடியோ மேக் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அந்த வீடியோ மேக் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச். லிட்ரலி ஒரு யூடியூபராக உணர்ந்த தருணம் அது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடணும்னு நான் ட்ரை பண்ணேன். பட் நம்ம அதை பற்றி பேசுறதுனால எதுவும் மாற போகிறதில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே இஸ்ரேலை யாரும் தடுக்க முடியாது. பாலஸ்தீனுக்குன்னு ஒரு கவர்மெண்ட்டே சுத்தமாக இல்லை. ஸோ இஸ்ரேல் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியை பக்கச்சிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. சேஃபர் சைடு நம்ம இஸ்ரேல் பின்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இந்தியன்ஸ் எல்லாம் இஸ்ரேலி சப்போர்ட் பண்ணுறதா விரும்புகிறோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் விரும்பலை, நீங்கள் விரும்புகிறீங்களான்னு தெரியல, போட்டாங்க. ஆக்சுவலி அதுதான் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ். உள்ளூர் பாலிடிக்ஸை நம்மளால் தாங்க முடியாது. இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். அண்டு இந்தியாவில் இருந்து இஸ்ரேலுக்காக வெப்பன்ஸ்லாம் கூட போயிருக்கு, மிசைல்ஸ்லாம் கூட போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் ஹார்பரில் போய் அங்கே செக் பண்ணும் போது ஸ்பெயின் கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணது மூலிமா தான் நமக்கே இந்தியன்ஸுக்கே தெரியும் எல்லா நாடுமே இஸ்ரேல் பண்ணி தான் இருக்குது. பாலஸ்தீன் கதை இனிமேல் அவ்வளோதான். சின்ன குழந்தையாக இருக்கட்டும், பெரிய குழந்தையாக இருக்கட்டும், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே பாலஸ்தீனை காப்பாற்றணும் அப்படின்னா இஸ்ரேல் மனசு வச்சா மட்டும்தான் உண்டு. ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளால் முடிஞ்சது ஒன்று என்னென்னா, அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இஸ்ரேல் மனசு மாறணும்னு ப்ரேயர் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். இதை தாண்டி நம்மக்கிட்ட ஒரு பவர்னால் நம்ம கடல்கிட்ட வேண்ட முடியும், அவ்வளோதான். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத இருக்க ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா சில்லறை பிரச்சனை. அதாவது நம்ம கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு கடைக்காரங்கிட்ட ₹1 2 சில்லறை இல்லை அப்படின்னா அது போல் சாக்லேட் கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு இஷ்யூவை பார்க்குற பேடிஎம் ஆப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ராடக்டை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு 2017 காலகட்டத்தில் டெல்லியில் பேடிஎம் ஸ்வீட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ₹1 ஏற்ற மாதிரி ஒரு சாக்லேட்ஸும், ₹2 ஏற்ற மாதிரி சில சாக்லேட்ஸும், அண்ட் ₹5 ஏற்ற மாதிரி சில சாக்லேட்ஸும், சில வேரியன்ட்ஸான சாக்லேட்ஸை ஷாப்கீப்பர்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. பொருள் வாங்குற வர கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து கொடுக்க, அவங்ககிட்ட ஷாப்கீப்பர்ஸ் கிட்ட கொடுக்க சேஞ்ச் இல்லை அப்படின்னா இன்னும் சாக்லேட்டில் ₹1 ₹1, ₹2 அந்த மாதிரி அதுக்கேற்ற சாக்லேட்ஸை கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த சில்லறைகளை கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த சாக்லேட் ராப்பரில் வந்து ஒரு கூப்பன் கோடு இருக்கும். அதை வந்து பேடிஎம் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் போய் இந்த கூப்பன் கோடு அப்டேட் பண்ணால் அந்த பேடிஎம் வேலெட்டில் வந்து இவங்களுக்கான அந்த ₹5 ₹2 டெபாசிட் ஆகிடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கொக்கோ கோலா பண்ண ஒரு தரமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து இந்தியாவிலோ இல்லை பாகிஸ்தான்லையோ பங்களாதேஷ்லோ இருந்து பல தொழிலாளிகள் சிறு குறு வேலைக்கு புலம்பெயர்ந்து போகிறதுக்கு, ஆக்சுவலி பெரிய லெவல் வேலைக்குள்ள இல்லை, சின்ன சின்ன வேலைக்கு கன்னட வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு சம்பளமே அதிகபட்சம் ஒரு ₹500 ₹600 அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து 2014-13 காலகட்டத்திலலாம் அந்தளவுக்கு ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோ அந்தளவுக்கு நினச்ச நேரத்துக்கு வீடியோ கால் பண்ணி பேசக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால அங்கே போய் வேலை செய்கிற மக்கள்லாம் வந்து அவங்களோட ஹோம் டவுனில் இருக்கக்கூடிய அவங்களோட ஃபேமிலிஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப அவசரப்பட்டாங்க. ஆக்சுவலி அவங்க நார்மலாக ஒரு கால் பண்ணணும் அப்படின்னா இந்தியா மதிப்பு பற்றி ஒரு நிமிஷத்துக்கு ₹65 70 கிட்ட ஆகும். ஆக்சுவலி இந்த விஷயத்த பார்க்குற கொக்கோ கோலா கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பீப்புள்ஸ் வாழக்கூடிய ரெசிடென்ஸில் போயிட்டு ஹலோ ஹாப்பினஸ் பூத் அப்படின்ற ஒரு பூத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆக்சுவலி அந்த கேம்பெயின் வந்து ஹலோ ஹாப்பினஸ் பூத் அப்படின்ற கேம்பெயின் தான். அதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, அந்த கஸ்டமர்ஸ் வந்து அவங்க
அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசிக்கணும்னா ஒரு கொக்கோகோலா பாட்டிலோட மூடியை போடணும். அந்த ஒரு மூடியை போட்டு அவங்களால 3 நிமிஷத்துக்கு பேசிக்கலாம். பட் இதுலேயும் காசு போகுமே, இதில் காசு செலவாகுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 அந்த காலகட்டத்தில் ஒரு ½ லிட்டர் கொக்கோகோலா வாங்கணும் அப்படின்னாலே ஒரு மேக்ஸிமம் ஒரு ₹25 30 இருக்கும். அந்த காலகட்டத்திலே ₹65 ஒரு நிமிஷத்துக்கு ₹65 ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலி இதை கம்பேர் பண்ணும்போது ₹20க்கும் 3 நிமிஷத்துக்கு ₹25 to ₹30 செலவு பண்ணுறதுக்கும் ஒரு நிமிஷத்துக்கு ₹68 ₹70 செலவு பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி கொக்கோகோலா நிறைய ப்ராடக்ட் விற்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் அவங்க ஃபேமிலிஸ் கிட்ட பேசுன மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து கொக்கோகோலா பண்ண இன்னொரு தரமான கேம்பெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி புலம்பெயர்ந்து போன பல எம்ப்ளாயீஸ் வெளிநாடுகளில் இருந்து அவங்கவுங்க ஊருக்கு வரும்போது அவங்க ஊரில் இருக்க மற்ற பசங்களுக்காகலாம் சில திங்ஸ் வாங்கிட்டு வராங்க. இன்கேஸ் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது சில அவங்க வெயிட்டுக்கு மேலே சில திங்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அவங்க அங்கே இருக்க ஒரு லிமிட்டட் வெயிட்டுக்கு மேலே நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா காசு பே பண்ண வரும். அதாவது பர் கேஜிக்கு 2000 கிட்ட பே பண்ண வேண்டியது நிலைமை இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். இதை பார்க்குற கோக் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க முன் அவங்க ஒரு கோக் பாட்டிலில் அங்கே எக்ஸ்ட்ரா வெயிட் வச்சுருக்கக்கூடிய சிலர்கிட்ட தராங்க. ஆக்சுவலி அந்த பாட்டில் இருக்கக்கூடிய லேபிள் என்ன மாதிரினா, அந்த லேபிளை பிரித்து அவங்களோட பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு கோக் கம்பெனி அவங்களுக்கு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த கேம்பெயினும் ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகிட்டு ஒரு உலகம் முழுவதும் பார்க்க பார்த்து கோக்குக்கு இன்னமே ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கிடச்சிது. 2019 லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. அந்த டைமில் மெக்டொனால்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கடைக்கு வரக்கூடிய சில கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ஆர்டர் பண்ணுற திங்ஸுக்கு பதிலாக வேறு ஆர்டர்ஸை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. இது ஏன் நான் இதை ஆர்டர் பண்ணல, நான் வேறு தான் ஆர்டர் பண்ணேன், என்னோட ஆர்டரை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குற சில அந்த கஸ்டமர்களுக்குலாம் இல்லை உங்களுக்கு அதை சூஸ் பண்ணுற ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ரைட் டு சூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எலெக்ஷனில் ஓட்டு போடாமல் அந்த கஸ்டமருக்கு பொருள் தராமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டுவாங்க, எலெக்ஷன் பூத்தில் ஓப்பன் தான் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஓட்டு போட்டுட்டு கையில் மை வச்சுட்டு வாங்க, அப்புறம் தான் உங்களுக்கான பொருள் உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க. ஆக்சுவலி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேம்பெயின், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அடுத்ததாக டாமினோஸ் யூஸ் பண்ண ஒரு தரமான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, டாப் ஆஃப் த மைண்ட் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஆக்சுவலி இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க டாமினோஸில் இருந்து பார்சல் வாங்குகிற கஸ்டமருக்கோ இல்லை டோர் டெலிவரி கேட்குற கஸ்டமர்ஸுக்கோ அவங்க யூஸ் பண்ண அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அடிஷ்னலாக தரக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஷாஷை அவங்க யூசேஜுக்கு ஏற்றதை விட அதிகமாக அந்த கவர் கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை யூஸ் பண்ணாமல் இருக்க மிச்சம் எடுத்துகிட்டு போய் நம்ம டைனிங் டேபிளோ இல்லை செல்ஃப்லையோ எங்கன்னா வச்சுருக்கும் போது சில நாட்கள் கழித்து நம்ம தெரியாமல் அதை நம்ம கண்ணில் போடும் போது நம்ம நீ டாமினோஸ் சாப்பிட்டுமே, பீஸா சாப்பிட்டுமே, நல்லா இருந்துச்சு, ஸோ திருப்பி ஆர்டர் பண்ணி கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் அந்த சில சில்லி ஃப்ளேக்ஸ் ஷாஷஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டுச்சு. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகமே கொரோனாவால் ரொம்பவே அடிபட்டு ரொம்பவே ஸ்தம்பிச்சு போய் இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்து நிறைய கப்புள்ஸ்னோட கருத்து வேறுபாடுகள் நிறைய டிவோர்ஸ் கேசஸ் அதிகமாச்சு. எக்ஸ்பெஷலி அர்ஜென்டினாவில் ஃப்ளைபாண்ட் ஏர்லைன் அப்படின்ற ஒரு ஏர்லைன்ஸுமே ரொம்பவே அடி வாங்குறாங்க. கோவிட் முடிஞ்சு எல்லாம் ஓரளவுக்கு பழைய நிலைக்கு திரும்பும்போது அந்த கம்பெனி எப்படியாச்சும் நம்ம பூஸ்ட் பண்ணி வேலையை மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சி அந்த கம்பெனி ஒரு தரமான ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இந்த டிவோர்ஸ் அப்காக அப்ளை பண்ணுற கப்புள்ஸை ரீச் பண்ணி, நீங்கள் எதுக்காக டிவோர்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் கப்புள்ஸ் ஏன் உங்களோட கப்புள் ஏன் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவை மேட் பண்ணி #IWantToGoAway அப்படின்ற ஒரு விஷயத்தை டேக் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்காக 50% வெக்கேஷன் ஆஃபரோட உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி போட்டிருந்தா சில கப்புள்ஸ் அவங்க செலக்ட் பண்ணி அந்த கப்புள்ஸுக்கு 50%ல் அவங்களுக்காக வெக்கேஷன் டிக்கெட் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த ஒரே கப்புள்ஸ்க்கு ஒரே இடத்துல போக மாட்டாங்க, 2 பேருமே வேறு இடத்துக்கு போவாங்க, வேறு லொக்கேஷனுக்கு போய் வேறு சில நாட்களுக்கு 2 பேர் தனிஞ்சிருந்து அவங்களோட வெக்கேஷன்ஸை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப வேறு லெவலில் ஹிட் ஆகுது. ஈவன் டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிட்டு நிறைய கப்புள்ஸையும் பிரிஞ்சு இருக்கும் போது அவங்க கப்புள்ஸோட அருமை தெரிஞ்சு நிறைய பேர் சேரவும் செய்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக முடியுது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ரெட்புல் கம்பெனி. ஆக்சுவலி 1994 ரெட்புல் கம்பெனி இந்த உலகத்துக்கு இன்ட்ரோ ஆகும் போது
அப்போது வந்து பெப்சி கோக் அப்படின்ற ஒரு தரமான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ரொம்ப 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 பீக்கில் இருந்துச்சு. அந்த டைமில் ரெட்புல் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி அவங்க ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கான ஒரு தரமான ப்ராப்பரான ஒரு சோர்ஸ் இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லண்டனில் இருக்கக்கூடிய நிறைய குப்பை தொட்டிகளை, அதாவது பப்ளிக் ஈஸியாக பார்க்கக்கூடிய நிறைய குப்பை தொட்டிகளில் வந்து இவங்களோட கேனை வந்து நிரப்பி வச்சிடுறாங்க. இது மூலிமா என்ன ஆகுதுன்னா, பப்ளிக்கு நடுவில் ஆக்சுவலி ரெட்புல் அப்படின்ற ஒரு ட்ரிங்கை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் இதை வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மக்கள் நடுவில் கிரியேட் ஆகி இதனாலே நிறைய பேர் அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே ரெட்புல் வந்து வேற லெவலில் ஹிட் அடிக்குது. ஸ்டில் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்தியாவில் ஐபிஎல் நடத்துறதே ஒரு பெரிய விஷயம். ரெட்புல் வந்து ஃபார்முலா 1 ரேஸ் காரிங், அந்த கார் ரேஸ்லலாம் வந்து ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்காங்க. ஃபார்முலா 1ன்றது நம்ம இந்தியன், அது ஃபார்முலா 1ல் நம்ம செலவழிக்கக்கூடிய அமௌண்ட்லாம் வந்து இந்தியாவோட எக்கனாமிக் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இந்தியாவோட எக்கனாமி அளவுக்கே அது அதிகமாக இருக்கும். அதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே நம்மளால் ஃபார்முலா 1லாம் இந்தியாவில் எங்கேயுமே கண்டக்ட் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகக்கூடிய அடுத்த தரமான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபர்னிச்சர் கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க ஆக்சுவலி அந்த கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய இடங்களில் உலகம் முழுக்க நிறைய இடங்களில் இருக்காங்க. முக்கியமாக மெயின் சிட்டிஸில் இல்லாமல் அவுட் ஆஃப் த சிட்டியில் தான் இருக்காங்க. மக்கள் ரீச் பண்ணக்கூடிய மக்கள் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே தூரமான ஒரு லொக்கேஷனில் இருக்காங்க. ஆக்சுவலி இது நம்ம மக்கள் அதிகமாக நம்ம ரீச் பண்ணணும், மக்கள் சீக்கிரமாக நிறைய பேர் நம்ம கடைக்கு வரணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட பொருளுக்கு காசு பதிலாக டைமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கடையை தேடி வர கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ட்ராவல் ஆரம்பிக்கும் போது கூகுள் மேப்பை ஆன் பண்ணிடணும். அது கூட சிங்க் ஆகிட்டு அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து அவங்க வராங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு பொருளுக்கேற்ற மாதிரியான ஒரு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் அதில் கொடுக்கப்படும். அது மூலயமா நிறையவே ஹிட் ஆகி நிறைய பப்ளிக்ஸ் வந்து அந்த கடையை தேடி படையெடுத்து வர ஆரம்பிச்சு அந்த கடை வேறு லெவலில் பீக்கில் போச்சு. ஆக்சுவலி இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஷேர்ஸ் நிறைய பொருட்கள் ஷேர்ஸில் விற்கப்படுது. என்னதான் ஒரு பெரிய டப்பாவில் ஒரு பூஸ்ட்டோ ஹார்லிக்ஸ்ன்னு நம்ம இருந்தாலும் ஒரு ₹5 ₹10 அந்த ரேஞ்சில் வந்து ஷேர்ஸில் போட்டு சில பொருட்கள் விற்கப்படுது. ஈவன் மசாலாஸ் ஆர் ஷாம்பூஸ் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த ஷேஷே கான்செப்ட்டுக்கு முன்னோடியே ஒரு தமிழன் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆக்சுவலி தமிழ்நாட்டில் கடலூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சின்னி கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு என்டர்பிரனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, 1950s 1960s காலகட்டத்தில் ஷாம்பூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருளை பார்க்கப்பட்டுச்சு. அது வந்து பல்காக பாட்டில்ஸில் லிட்டர்ஸ் கணக்கில் தான் விற்கப்பட்டுச்சு. அதனாலேயே ஒரு நார்மலான ஒரு நார்மலான பர்சனால் அதெல்லாம் வாங்க முடியல. ஆக்சுவலி இதை பார்த்த சின்ன கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா, ஷாம்பூ பவுடர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் தென் அதை சின்ன சின்ன ஷேஷஸில் ப்ரொடியூஸ் பண்ணி போட்டு விற்க ஆரம்பிக்கிறாரு. இது ரொம்பவே ஹிட் ஆகுது. அடுத்ததாக அவரோட பசங்க 2 பேரை வந்து அவரோட பிஸ்னஸ் இடத்துல எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இப்போ இருக்க சிக் ஷாம்பூ அப்படின்ற ஒரு ஷாம்பூ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது அவங்களோட பசங்க 2 பேரும் தான். ஆக்சுவலி அந்த ஷேஷே கான்செப்ட் தான் பெரிய ஷாம்பூ இண்டஸ்ட்ரீஸும் சரி, பெரிய மசாலா இண்டஸ்ட்ரீஸும் சரி அதை ஃபாலோ பண்ணி அதை தான் இப்போ ஷேஷே வைக்க விட்டுருக்காங்க. அடுத்தது வந்து பர்கர் கிங் யூஸ் பண்ண ஒரு தரமான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். கோவிட் டைமில் வந்து நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் பயங்கரமாக அடி வாங்கிச்சு, பெரிய சரி வந்துச்சு. அந்த கம்பெனிஸை சேர்ந்த எம்ப்ளாயீஸ் ரொம்ப அடி வாங்கினாங்க. ஈவன் யூஏஇயில் வந்து 50% ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரொம்பவே அடிப்படுறாங்க. தென் அவங்களுக்கு வந்து அவங்க வேலை செய்கிற கம்பெனியிலிருந்து 100% சேலரி வராமல் ஜஸ்ட் 30% 40% சேலரி தான் வருது. இதை நோட் பண்ண பர்கர் கிங் என்ன பண்ணுறாங்கன்னா, பர்கர் கிங் யூஏஇ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் வந்து அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் மந்தில் அவங்களுக்கு எவ்வளோ பே கட் ஆகிருக்கோ அந்த பர்சன்டேஜ் மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணி அனுப்புனாங்கன்னா அதுக்கேற்ற அளவுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அவங்க தரப்படும். அதாவது மினிமம் 30%, மேக்ஸிமம் 100 வரையும் அவங்க எவ்வளோ வேணால் டிஸ்கவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ராடக்ட்டும் அவங்க யூஸ் பண்ணுற பர்கர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்டாகி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்தது வந்து BMW பண்ண ஒரு தரமான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். 2017 BMW வந்து 100 years ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோ அப்படின்ற சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹைவேல வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கக்கூடிய அடிக்கடி அதிகமாக டிராஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு டோல்கேட்டை சூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லேண்டை மட்டும் BMW ரெண்டுக்கு எடுத்துறாங்க. அந்த லேண்டில் வந்து BMW யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் மட்டும்தான் அந்த லேண்டில் போக முடியும். ஆக்சுவலி அது அவ்வளோ சிக்கலான சுச்சுவேஷன்லையும் அவ்வளோ டிராஃபிக்கும் மீறி BMW கஸ்டமர்ஸ் மட்டும் ஃப்ரீயாக போயிட்டு இருக்க முடிஞ்சுது. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரல் ஆகப்படுது. அதுக்கடுத்து BMW என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
அப்படின்னா வேறு வேறு கம்பெனி லோகோ போட்ட கார்ஸுக்கு ஏற்ற மாதிரியான பிஎம்டபிள்யூ லோகோஸை வந்து ஸ்டிக்கர்ஸாக அவங்க வந்து மாடிஃபை பண்ணி அதை ரெடி பண்ணி பிஎம்டபிள்யூ கஸ்டமர்ஸ்கிட்ட கொடுத்து இந்த கஸ்டமர்ஸ் மூலயமா மற்ற கஸ்டமர்ஸுக்கும் இந்த கொடுக்கப்படுறாங்க. தென் அந்த லோகோ மேலேயே பிஎம்டபிள்யூ லோகோவை ஒட்டி அந்த கஸ்டமர்ஸும் ஃப்ரீயாக அலோவ் பண்ணப்படுறாங்க. ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரீயாகவே ஒரு ப்ரொமோஷன் பண்ணாமல் அடுத்த மற்ற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸை வச்சு ஃப்ரீயான ஒரு ப்ரொமோஷன் பண்ண மாதிரி தான் இது ஒரு தரமான ஐடியாலஜி இது. தென் இன்னும் தான் இவ்வளோ பெரிய கம்பெனிஸ்லாம் இவ்வளோ பெரிய தரமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு பர்சனலாக இதான தரமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் திங்க் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணவர் வந்து ஒரு அரசியல்வாதி. அந்த அரசியல்வாதி யூஸ் பண்ண அந்த ஒரு ஐடியாலஜினால தான் இன்றைக்கி நீங்களும் சரி நானும் சரி ஒரு படிச்சுட்டு ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் உட்காந்துருப்போம். அது வேறு யாரும் இல்லை, கல்வி தந்தை காமராஜர் அவர் தான். ஆக்சுவலி அவர் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி மூடி இருந்த 600க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை திறக்கிறாரு. திறந்து மட்டும் இல்லாமல் 300 குடும்பங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் அமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படி கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பள்ளிக்கூடம் கட்டவும் செய்கிறாரு. கட்டி முடிச்சிட்ட பிறகு இப்போது ஸ்கூலுக்கு எப்படி பசங்களை வர வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவர் தான். ஏன்னா அப்போ இருந்த காலகட்டத்தில் ரொம்பவே ரிச்சான பர்சனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜமீனில் இருக்கவங்க இல்லை ரொம்ப 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 ரிச்சான பர்சன், ரொம்பவே ராயல் அண்ட் ரொம்ப எலைட்டான பர்சன் மட்டும்தான் எஜுகேஷன் அப்படின்ற விஷயத்தையே பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலி இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் படிக்க வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு யோசிச்சா அவர் தான் மதிய உணவு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி மத்தியானம் ஒரு வேளை குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்ச பெற்றோர்கள் வந்து நிறைய குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. அது மூலயமா படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு ஓடுறவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் என் அம்மாவும் இதை பர்சனாக ஷேர் பண்ணியிருக்காங்க. மதிய உணவு திட்டம்லாம் சாப்பிட்ட உடனே நாங்கள் ஓடினதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் காலையில் வாத்தார்கிட்ட போய் பயங்கர மாடி வாங்குவோம். அடி வாங்கிட்டு அம்மையாக இருக்க மாட்டோம், திருப்பி சாப்பிட்டு திருப்பி ஓடிடுவோம். அப்படி இந்த சுச்சுவேஷன் அப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்ததுனால இந்த மாதிரி பண்ணாங்க. அதையும் மீறி ஒரு எஜுகேஷன் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது வந்து ஒரு வேறு லெவலான விஷயம். எனக்கு பர்சனலாக ஒரு பெரிய ஐடியாலஜி இருக்க ஒரு பர்சன் அப்படின்னு தோணுது வந்து காமராஜர் அப்படி தான். தென் இதில் நான் சொன்ன இந்த கான்செப்டில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பிடிச்சதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.